முட்டை இறக்கியதுக்கு பின்பு அட்டகாரியர்கள் சொன்னது போல பார்வதி கைலாசத்தை சுத்தம் செய்து 7 குழந்தை தண்ணீர் வைத்து உணவுரியா மஞ்சள் இடித்து போட்டு வேப்பங்குலை உருகி போட்டு ஆவரங்குலை உருகி இடித்து சாரெடுத்து இறங்கு குழந்தையை தண்ணீர் ஊத்துகின்றார். இறங்கு பொழுதிலே தண்ணீர் ஊற்றி கொள்ளு மாவுடைத்து தானக்கரையும் கரைத்து கூடு காய்ச்சி வேப்பலையை பிடிங்கி வைத்து மாலை அள்ளி 4 திசைக்கும் சூறப்படுத்தார். சூற உப்பராடிய மாலே சூற வடக்குட்டிய மாலே சூற காளியம்மாளே சூற அப்படின்னு 4 திசைகளுக்கும் மாவை எள்ளி சூற கொடுத்து கற்பூரம் கொளுத்தி காளியர்களை கையெடுத்து பார்வதி வணங்குகின்றார். இப்படி பகவானுக்கு முத்தை எள்ளி போட்டு பரிசோதனை செய்து காளியர்கள் 8 பேரிடத்திலும் முத்தை பறித்து வறுத்து கொடுக்க வேண்டும். வரம் கொடுத்த பகவானையே இந்த பாடுபடுத்திட்டா பூலோகமானா மக்களை சும்மா இவரிடத்திலே இருக்கும் முத்துக்களை பறித்துக் கொடுக்க வேண்டும் என்று கோபாலக்கண்ணன் மனதிலே நினைத்துக் கொண்டு காளியர்கள் வரக்கூடிய வழியிலே ஒரு வேப்ப மரத்தை உண்டு செய்தார். அதன் அடியிலே ஒரு குடிசையை போட்டு அந்த குடிசையின் வெளிப்புறத்திலே வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வயதான பாட்டி போல கோபாலக்கண்ணன் எப்படி சொல்ல கொடுக்கின்றாரானா அந்த திருவாத்தி மூலையை விட்டு வழி நடந்து பூலோகத்துக்கு வருகின்றார். வார 8 பேரை வழிமறைத்தார் கோபாலக்கண்ணன். பேத்திமார்களே
வேணா குதிக்க வேலுக்குள்ள எங்கம்மா போறீங்க? எங்கம்மா போறீங்க? எங்க போறீங்க? இங்க வாங்க, இந்த மரத்தடியில செத்து இருங்க. செத்து இருந்து போங்க. நம்ம பாட்டி உங்களுக்கு ஒரு காலுக்கு ஒரு கலையத்துல கூழ் தரேன். ஆமா, கூழ குடிச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் கலைப்பாரி இழிப்பாரி போங்களே, இருந்து போங்க அப்படின்னு சொல்ல ஆமா பாலியர்கள் 8 பேரும் அம்மா உச்சி மகாரி முப்படாதி ஆமா கூழ வாங்கினா ஆளுக்கு ஒரு கலையத்தை குடிச்சா. சரி உண்ட மயக்கம் தொடருக்கு என்று சொல்வது போல முத்து பொட்டல இருந்து தலைக்கு வச்சா கண்ணை சொந்து உறங்குகின்றா. இதுதான் தகுந்த சமயம் என்று பெருமாளாகிய கோபால கண்ணே அவரோ அட்டகாலி 8 பேர் வயிற்றுக்கு முத்தை எல்லாம் கருத்து நாம கொடுக்க வேண்டும் என்று மேலையமும் மலையா அடுத்தாக கூட்டுவாரா வார்த்தை இந்த இடத்து வைத்து முத்து கொட்ட உருகுவாரா வார்த்தைகளை தட்டுவாரா முத்தை வருத்தாரா அதிலிருந்து ஒரு முத்து அடுப்புக்குள்ளே தெரித்திடுமா கரிய வாடகே கரிய வாடகே தன்னோட தவச்சினதாயே கரிய வாழை கண்ணை கண்ணை முடித்தால கண்ணு முடிச்சு பாக்கா ஏ வாங்கடி வாங்கடி வந்தது யாரோ எவரோ இல்ல நம்ம அண்ணன் கோபால கண்ணே. கோபால கண்ணுனா நம்மளுடைய முத்தை எல்லாம் பிடுங்கி வாரத்துல போட்டு வறுத்துட்டார். ஐயையோ ஐயையோ நம்ம முத்தெல்லாம் வறுத்துட்டாரே. இனிமே வறுத்த முத்து வயிறுலகத்துல முளைக்குமா? முளைக்குமா முளைக்குமா நம்மளுக்கு பண்ணிட்டாரே என்று கோபால கண்ணனிடத்திலே ஓடோடி வந்து என்ன அண்ணா கோபால கண்ணா 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 நாங்க வாங்கி வந்த வரம் இந்த முத்தை வறுத்து கொடுத்தீர்களே, என்ன செய்ய வறுத்த முத்து வயிறுலகில் முளைக்குமா? முளைக்குமா முளைக்குமா எம்மா ஏ காளிமார்களே, என்ன வகுத்தவன் பெரியவன் என்றால் வகுத்த முத்து வயிறுலகில் முளைக்கும். முளைக்கும் முளைக்கும் அம்மா. தரம் கொடுத்தவர் பெரியவர் என்றால் கொடுத்த முத்து இந்த குவளையத்திலே முளைக்கும் 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 என்று கோபாலர் கண்ணன் சொல்ல அட்டகாலி 8 பேரும் மீண்டும் கைலாசம் வந்து கடவுளாகிய பகவானிடத்துல ஆண்டவா பகவானே நாங்க பூரணமும் பூரணமான இன்னும் புகழ் பெரிய வரங்கள் வேண்டும் என்று கேட்க ஆண்டவன் பகவான் எப்படி வரம் கொடுக்கின்றாரானா என்ன